கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் புதிய பொருட்களை ஆர்டர் செய்து அதில் உள்ள உதிரி பாகங்களை திருடிவிட்டு ரிட்டன் கொடுத்து மோசடி செய்வது போல் சென்னையில் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதிய ஷூக்களை ஆர்டர் செய்து வாங்கிவிட்டு பழைய ஷூக்களை ரிட்டன் கொடுத்து ஏமாற்றி வந்தவரை டெலிவரி ஊழியர்களை பிடித்தது எப்படி? ஈவினிங் ஒரு 7 o'clock ஒரு 4 ஷூ ஆர்டர் வந்துச்சு. சரி சொல்லிட்டு நம்ம ரைடர் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷூவுமே கொடுத்துட்டு வந்தாரு. ஆஃப்டர் ஒரு 45 minutesல அந்த ஷூ எல்லாமே ரிட்டன் ஆயிடுச்சு. பார்த்தா நம்ம புது ரைடர் எல்லாருமே அந்த ஷூ போய் ரிட்டன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. புது ரைடர்ன்றதுனால ஒழுங்கா செக் பண்ணவே இல்லை, அவங்க பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எடுத்து வந்து பார்த்தா பழைய ஷூ எல்லாமே. வீட்டில் இருந்தபடியே உணவுப் பொருட்கள் ஆர்டர் செய்து பெறுவதற்கும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கும் என பல்வேறு டெலிவரி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் பல இளைஞர்கள் இந்த வேலைக்கு சேர்ந்து சம்பாதித்து வருகின்றனர். அந்த வகையில் டெலிவரி ஊழியர்கள் தாங்கள் எவ்வாறு சம்பாதிக்கிறோம் என்பது குறித்து சமூக வலைதளங்களில் வீடியோவாகவும் தாங்கள் டெலிவரி செய்யும் பொழுது சந்திக்கும் சவால்களையும் டெலிவரி மூலம் அதிகபட்ச தொகையை சம்பாதிப்பது குறித்தும் வீடியோவாக பதிவிட்டு வருகின்றனர். அந்த வகையில் சூர்யா சேவியர் என்ற டெலிவரி ஊழியர் ஜெப்டோ நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சமூக வலைதளத்தில் கடனை அடைக்கிறோம், கடையை திறக்கிறோம் என்ற பெயரில் அன்றாடம் தனது டெலிவரி பணி குறித்து வீடியோவாக வெளியிட்டு வருகிறார். பொதுவாக இதுபோன்று ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்படும் உணவு அல்லது பொருட்கள் ஏதேனும் குறையிருப்பின் அதை புகார் அளித்து வாடிக்கையாளர்கள் பொருட்களை திருப்பி அனுப்பி பணத்தை திரும்ப பெறும் ரீஃபண்ட் வசதி உள்ளது. அந்த வகையில் இதில் நடக்கும் மோசடி குறித்து சூர்யா சேவியர் என்ற டெலிவரி ஊழியர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. அதில் வழக்கம் போல் டெலிவரி பணிக்கு லாகின் செய்ததாகவும் அன்றைய தினத்தில் தனது சக டெலிவரி ஊழியர்களுக்கு ஒரே நேரத்தில் 4 புது ஷூக்கள் ஆர்டர் டெலிவரி கிடைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த நபர் 45 நிமிடத்தில் அதை திரும்ப கொடுத்து பணத்தை ரீஃபண்ட் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அந்த நபரிடம் இருந்து எடுத்து வரப்பட்ட ஷூக்கள் அனைத்தையும் திறந்து பார்த்தபோது பழைய ஷூக்களாக இருந்துள்ளது. ஈவினிங் ஒரு 7 o'clock ஒரு 4 ஷூ ஆர்டர் வந்துச்சு. சரி சொல்லிட்டு நம்ம ரைடர் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷூவுமே கொடுத்துட்டு வந்தாரு. ஆஃப்டர் ஒரு 45 minutesல அந்த ஷூ எல்லாமே ரிட்டன் ஆயிடுச்சு. பார்த்தா நம்ம புது ரைடர் எல்லாருமே அந்த ஷூ போய் ரிட்டன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. புது ரைடர்ன்றதுனால ஒழுங்கா செக் பண்ணவே இல்லை, அவங்க பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எடுத்து வந்து பார்த்தா பழைய ஷூ எல்லாமே. இதனால் அதிர்ச்சியடைந்த டெலிவரி ஊழியர்கள் இது குறித்து தாங்களே கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். பணி முடித்த பிறகு 10 டெலிவரி ஊழியர்கள் ஷூக்கள் டெலிவரி செய்த இடத்திற்கு நேரடியாக சென்று சம்பந்தப்பட்ட நபரை அணுகியுள்ளனர். முதற்கட்டமாக அதுபோன்று ஆளே இல்லை என்று மறுத்து வந்த நிலையில் ஷூக்களை ஆர்டர் செய்த நபர் வெளியில் வந்துள்ளார். புதிய ஷூக்கள் ஆர்டர் செய்த பிறகு ரிட்டன் கொடுக்கும் போது பழைய ஷூக்களாக கொடுக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். தனக்கும் இந்த விவகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை என வாடிக்கையாளர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அதன் பிறகு அந்த வாடிக்கையாளரின் வீட்டில் சோதனை செய்தபோது கட்டிலுக்கடியில் ஆர்டர் செய்த புதிய ஷூக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ரீஃபண்ட் என்ற பெயரில் இதுபோன்ற மோசடி நடப்பதை டெலிவரி ஊழியர்களை அம்பலப்படுத்தியுள்ளனர். புதிதாக பொருட்களை வாங்கிவிட்டு அதில் குறையை தெரிவித்து ரீஃபண்ட் என்ற பெயரில் பழைய பொருட்களை வைத்து டெலிவரி ஊழியர்களிடம் கொடுத்து விடுவதாகவும் இந்த மோசடி தெரியாமல் புதிதாக வேலைக்கு சேர்ந்த டெலிவரி ஊழியர்கள் அதை ரிட்டன் எடுத்துக்கொண்டு நிறுவனத்திற்கு செல்லும் போது இந்த மோசடி தெரியாமல் அவர்கள் வேலை பறிப்போவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மோசடியை செய்தது டெலிவரி ஊழியர்கள் என்ற ஒரு தோற்றத்தை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதை அம்பலப்படுத்தும் வகையில் டெலிவரி ஊழியர் சூர்யா சேவியர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோ வைரலாக பரவி வருகிறது. ஈவினிங் ஒரு 7 o'clock ஒரு 4 ஷூ ஆர்டர் வந்துச்சு. சரி சொல்லிட்டு நம்ம ரைடர் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷூவுமே கொடுத்துட்டு வந்தாரு. ஆஃப்டர் ஒரு 45 minutesல அந்த ஷூ எல்லாமே ரிட்டன் ஆயிடுச்சு. பார்த்தா நம்ம புது ரைடர் எல்லாருமே அந்த ஷூ போய் ரிட்டன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. புது ரைடர்ன்றதுனால ஒழுங்கா செக் பண்ணவே இல்லை, அவங்க பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எடுத்து வந்து பார்த்தா பழைய ஷூ எல்லாமே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.